நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த வாரம் ஸ்ரீ பைரவி ஜோதிடர் அசோக் குமார் அவர்களின் வார பலன்கள் தான் தெரிஞ்சுக்க போறோம். நம்ம நேர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுங்கிறத அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓம் ஹ்ரீம் பைரவி க்ளவாம் ஹ்ரீம் ஸ்வா. இந்த ராசி பலத்துக்கு போறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை நாம பார்க்கலாம். அது பாருங்க, எத்தனை பேருக்கு இப்ப ஒரே ராசியில பிறந்திருப்பாங்க, ஒரே டேட்ல பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க. அப்படின்னா எல்லாரோட ஃபியூச்சரை ஒரே மாதிரி இருக்குமா? கண்டிப்பா இல்லை. எதுக்கு? உங்களோட டேட் ஆஃப் பர்த்தோ டைமோ என்னமோ தப்பா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம இந்த கை ரேகை வச்சு அது ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி தான் பார்க்கணும். இந்த கை ரேகை லைன்ஸ் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, மேஜர் லைன்ஸ் சொல்லுவாங்க, மைனர் லைன்ஸ் சொல்லுவாங்க, சின்ன சின்ன ரேகைகள் எல்லாம் இருக்கு. இப்போ உங்க ஜாதகத்துல ராஜயோகம் இருக்குன்னு பாருங்க, கஜகேசரி யோகம் இருக்கும் பாருங்க. அது கையில எப்படி இருக்கு? இப்ப கஜகேசரி யோகம்னா ஜூபிட்டர், குரு கிரகம், சந்திரன் சேர்ந்து இருக்கிற ஒரு யோகம். அது இந்த கைரேகையில எந்த டைம் பீரியட்ல இதாயிருக்கு. இப்போ ஆர்ஜி ராவ் அவர்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன் நாடி ஜோதிடத்துக்கு நிறைய இருக்கு. சிஎஸ் பட்டேல் அவர்கள் கூட நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. ஆர்ஜி ராவ் அவர்களோட அவர் எழுதியிருக்கிற அந்த புத்தகத்துல அவரோட ரிசர்ச்னால இந்த கைரேகை வச்சு நம்ம ஜாதகம் ரெண்டுமே வச்சு நிறைய விஷயங்களை பத்தி சொல்லலாம். இப்ப பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும், வேலை எப்ப கிடைக்கும், இந்த பைனான்சியல் பிரச்சனை எப்ப வெளியே வருவீங்க, இந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம சொல்லணும்னா ஜாதகத்தை பார்த்து, கோச்சாரத்தை பார்த்து, இந்த கைரேகை வச்சு எந்த ஏஜ்ல அந்த ரேகை ஸ்டார்ட் ஆகுது, இப்போ அந்த லைன்ஸ் எல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எந்த இயர்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பாருங்க, இந்த 12 ராசிகள் நம்ம கையில இருக்கு. ஸோ அது வச்சு எப்படி சொல்றது, ரெண்டுமே மேட்ச் பண்ணி தான் சொல்லணும். அப்படி உங்க ஜாதகத்தை பார்க்கறதுக்காக இதுக்கு நிறைய பேரோட டைமும் டேட்டும் சரியா இருக்காது. ரெண்டுமே சேர்த்து ரெண்டுமே சிந்தசைஸ் பண்ணி பார்க்கறதுக்காக நீங்க பைரவி ஆஸ்ட்ரோல உங்க கன்சல்டேஷன் நீங்க புக் பண்ணலாம். ரிஷப ராசி 2026 மே 24க்கு அப்புறம் இந்த வார பலத்துல இந்த ரிஷப ராசியில பிறந்தவருக்கு என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு பார்க்கலாம். இந்த ரிஷப ராசியில இருக்கிற சூரியன் இது ரொம்ப நெகட்டிவாகவும் இருக்கும், பாசிட்டிவாகவும் இருக்கும். பாசிட்டிவ் உங்களோட லைஃப் பார்ட்னர்களுக்கு யாராவது கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருந்தா, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருந்தா அவருக்கு ரொம்ப நல்லது. ஆனா திருமண வாழ்க்கையில கண்டிப்பா பிரச்சனைகள் வரும். ஆனா ரொம்ப மைனரான இஷ்யூஸ் தான், பெருசான பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் காதல் திருமணத்துக்கு இது ரொம்ப நல்லது. எப்படின்னா, வீட்டுல ஒத்துக்கிற சான்சஸ் நிறைய நாள் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க, கல்யாணம் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்கு இந்த டைம் பீரியட்ல ரிஷபராசில போவாங்க. பிகாஸ் 5வது அதிபதி 7th ஹவுஸை பார்க்கறது லவ் மேரேஜ் பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கும். சதுர்த்த பாவத்தில் இருக்கிற அதிபதி சப்தம பாவத்தை பார்க்கறது யூஸ்வலா உங்களுக்கு உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கணும். அது பூர்வீக சொத்தா இருக்கலாம், அப்பால் இந்த பித்ராஜித சொத்தா இருக்கலாம், அது கிடைக்கிற அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 2வது வீட்டுல இருக்கிற சுக்கிரன் ராசியாதிபதி 2வது வீட்டுக்கு போறது யூஸ்வலா உங்களுக்கு ஃபைனான்சியலா ரொம்ப நல்லது. ஆனா 6th லார்ட் ஆயிடும் இல்லையா சுக்கிரன். இது நீங்க கடன் பிரச்சனை ஏற அதிகமான சான்சஸ் இருக்கு. இதனால புது கடன் வாங்காதீங்க, அந்த கடனை கிளியர் பண்றதுக்காக முயற்சி பண்ணுங்க. பாருங்க, இப்ப சில பேர் இருப்பாங்க அன்கண்ட்ரோலோட செலவு பண்ணுவாங்க பணத்தை. ஆனா சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஒரு வழி தெரியாம வெறும் செலவு பண்றது ரொம்ப தப்பு. அதை விட்டுட்டு கொஞ்சம் பிராக்டிக்கலா இருங்க, செல்ஃப் கண்ட்ரோலோட இருங்க. இந்த டைம் பீரியட்ல புது கடன் பண்ணாதீங்க, அது ஏற அதிகமான சான்ஸ் இருக்கு. சதுர்த்த பாவத்துல இருக்கிற கேதுனால வீட்டுல சண்டை, ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு நடுவே ஏதாவது ஒரு பிரச்சனை வர சான்சஸ் உங்களுக்கு. அது இத்தனை நாள் இல்லை, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்காக ஃபேமிலி மெம்பர்ஸ் நடுவே பிரச்சனைகள் வரலாம். 11th ஹவுஸ்ல இருக்கிற அந்த சனியோட எஃபெக்ட் என்னன்னா, அந்த சனி லக்னத்தை பார்க்கறது இது ரொம்ப நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் கிளியர் ஆகும். சனி எப்பவுமே கெட்ட கிரகம் கிடையாது. இது ஒரு மிக்சடான ரிசல்ட். அது இருக்கிற லார்ட்ஷிப் மேலதான் நாம இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்கணும். எல்லா கிரகங்களுமே கெட்ட கிரகங்கள் தான், எல்லாமே நல்ல கிரகங்களுமே நல்ல கிரகம் தான். அது இருக்கிற லார்ட்ஷிப் பார்த்து நம்ம ஈஸியா சொல்ல முடியும். அது எல்லா கிரகங்களுக்கும் இப்போ ராகு சில டைம்ல ராஜயோகம் கொடுப்பான். ஸோ அதே மாதிரி சனி கூட நல்லது பண்ற சான்சஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, திருமணத்துக்கு லேட் ஆயிடும். திருமணம் கல்யாணம் ரொம்ப டிலே ஆயிடும். நிறைய பேருக்கு ரொம்ப சமீபத்துக்கு கட் ஆகிற சான்ஸ் அதிகமாக இருக்கு.
ஸோ இதுக்கப்புறம் வந்து யாராவது புது கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இது ரொம்ப நல்லது. இப்போ வந்து நீங்க இது ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போறீங்க, இதை வந்து கொடுக்க போறீங்க இன்டர்வியூ, அங்கே வந்து ரொம்ப சக்சஸ் இருக்கு இந்த ரிஷபராசியில பிறந்தவருக்கு. 10வது வீட்டில் இருக்க ராகுனால ஜாப்ல நிறைய சேஞ்சஸ், ரொம்ப இந்த உங்க உங்க ஜாப்ல வந்து சடன் சேஞ்சஸ் இருக்கும். அது இடம் சேஞ்ச் ஆகலாம், பிளேஸ் சேஞ்ச் ஆகலாம், அது பொசிஷன் சேஞ்ச் ஆகலாம், நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு ராகுனால. ராகு வந்து எந்த மாதிரி ரிசல்ட் கொடுப்பா அது நமக்கு தெரியவே தெரியும். ரொம்ப அன்யூசுவலா பிஹேவ் பண்ற சான்ஸ் அதிகமா இருக்கு. இது வந்து நம்ம கை ரேகையிலையும் ராகுவோட பிளேஸ் எப்படி இருக்கு பார்த்து உங்க ஏஜுக்கு அது மேட்ச் பண்ணி அதே டைம் பீரியட்ல வந்து கோச்சாரத்துல கூட ராகு நம்ம பார்த்தா ஈஸியா நம்ம சொல்லலாம். அது வந்து கரியர்ல வந்து ஏதோ ஒரு பெருசான சேஞ்சஸ் இருக்கு, நீங்க ரெடி ஆகிறீங்க. இந்த மாதிரி கையும் ஜாதகத்தை ரெண்டுமே நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும் நாடி ஜோதிடம் படி. இவ்வளவு விஷயங்கள் வந்து ரிஷப ராசியில பிறந்தவருக்கு.